ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ்டிஎன்எம். நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக நம்மளோட வீடியோவில் டாப் 5 ஜூட்ஸுஸ் பேஸ் தான் சாக்ரா நேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நருட்டோ சீரிஸில் மொத்தம் 5 சக்ரா நேச்சர் இருக்குன்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அப்படி அந்த 5 சக்ரா நேச்சர்லையுமே ஒரு சில ஜூட்ஸுஸை கிரியேட் பண்ணும் போதே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கிரியேட் பண்ணும் போதே பவர்ஃபுல்லாக அந்த ஜூட்ஸுஸை அப்கிரேட் பண்ணி இன்னும் டெட்லியாக மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி டெட்லியாக இருக்கக்கூடிய ஒரு டாப் 5 ஜூட்ஸுஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட இந்த ஃபேவரட் லிஸ்ட்டில் நான் எந்த சக்ரா நேச்சர் பவர்ஃபுல்லானதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கு பதிலாக இந்த ஒரு சக்ரா நேச்சர்லையும் எந்தெந்த ஜூட்ஸுஸ் ஆர் எபிலிட்டிஸ் பவர்ஃபுல்லானதுன்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் எல்லா சக்ரா நேச்சரையுமே ஆர்டர் வைஸாக தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு பிரிச்சிருக்கேனே ஒழிய பவர்ஸ் வைஸாக ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு பிரிக்கல. ஓகே கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. சார் ரைட் கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே கைஸ், என்னோட இந்த ஃபேவரட் லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற சாக்ரா நேச்சர் ஃபயர் ரிலீஸ். ஸோ ஃபயர் பேஸ்டு சக்ரா நேச்சரில் ஏகப்பட்ட ஜூட்ஸுன்றது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லா உச்சிகாஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜூட்ஸு, அப்புறம் நம்ம ஜெராயை யூஸ் பண்ண ஃபயர் ஸ்டைல் டோட் ஆயில் பாம்பு, என் தலைவன் மாதரா யூஸ் பண்ண ஃபயர் ஸ்டைல் மெஜஸ்டிக் டிஸ்ட்ராயர் ஃப்ளேம்னு ஃபயர் பேஸில் ஏகப்பட்ட ஜூட்ஸு சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு பவர்ஃபுல்லான ஜூட்ஸு ஆர் எபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இட்டாச்சி யூஸ் பண்ண அமட்ராஸோ சொல்லலாம். அமட்ராஸும் ஒன் ஆஃப் தி ஃபயர் பேஸ்ட் எபிலிட்டிஸில் ஒன்று. இந்த அமட்ராஸோ நருட்டோ சீரிஸில் 3 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒன்று இந்திரா ஓட்சுசுகி, அடுத்து நம்ம இட்டாச்சி உச்சிகா, லாஸ்ட்டாக நம்ம லாஸ்ட் உச்சிகா சாஸ்கே உச்சிகா யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல இந்திரா ஓட்சுசுகியை கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஏன்னா இந்திரா ஓட்சுசுகி நருட்டோ அனிமேஷன்ல மட்டும்தான் அமட்ராஸோ யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மாங்கால நம்ம இந்திரா அண்ட் அசுரா சண்டை போடுறத வெறும் ஒரே ஒரு பேஜ்ல மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அந்த பேஜ்ல நம்ம இந்திரா அமட்ராஸ் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அமட்ராஸுவை இட்டாச்சி உச்சிகா தான் யூஸ் பண்ணிருப்பான். இட்டாச்சியோட ஒன் ஆஃப் தி மங்கேக்கி எபிலிட்டியில ஒன்று தான் இந்த அமட்ராஸ். இந்த அமட்ராஸுவை நம்ம இட்டாச்சி யாகுரான்ற 4th மிஸ்ஸுக்காக எதிர்த்து சண்டை போடும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவேட் பண்ணிருப்பான். ஸோ இந்த அமட்ராஸுவை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மேல கேஷ் பண்ணிட்டோம்னா 7 days and 7 nights முழுக்க எரிஞ்சு அந்த அமட்ராஸ்ன்றது காம் டவுன் ஆகும். இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட் மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆனால் மட்டும்தான் அந்த அமட்ராஸ் ஃப்ளேம்ன்றது அப்படியே அணைஞ்சு போகும். ஸோ இட்டாச்சியோட இந்த டெட்லியான எபிலிட்டியை நம்ம சாஸ்கேயும் பொசஸ் பண்ணியிருப்பான். சாஸ்கே இந்த எபிலிட்டியை வேற லெவலில் மாடிஃபை பண்ணியிருப்பான். அதாவது நம்ம சாஸ்கேவோட ஒரு மங்கேக்கு ஐஸை யூஸ் பண்ணி அமட்ராஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்னொரு மங்கேக்கு ஐஸை யூஸ் பண்ணி நம்ம சாஸ்கேவால் அந்த அமட்ராஸை மேனிபுலேட் பண்ண முடியும். அதாவது ஷேப் ஷிஃப்டிங் பண்ண முடியும். சாஸ்கே அவனோட அந்த ஷேப் ஷிஃப்டிங் பவர்ஸை யூஸ் பண்ணி அமட்ராஸை அதோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருப்பான். அதாவது சாஸ்கே அவனோட ஷேப் ஷிஃப்டிங் பவர்ஸை யூஸ் பண்ணி குபுகுபுன்னு எரிஞ்சிட்டு இருக்க அமட்ராஸுவை நெட்ட குத்தலா நருட்டோவை போட்டு தள்ளுறகாண்டி நிப்பாட்டி இருப்பான். இதை தவிர்த்து நருட்டோட ரஷின் சுரிக்கன்ல அமட்ராஸுவை கலந்து விடுறதுன்னு அமட்ராஸுவை வேற லெவல்ல மாடிஃபை பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருப்பான். ஏற்கனவே இந்த டெட்லியா இருக்கும் அமட்ராஸ் அது இன்னும் கொஞ்சம் டெட்லியா மாத்திருப்பான். அமட்ராஸ் இவ்வளவு டெட்லியா இருந்து என்ன பிரயோஜனம்? நருட்டோ சீரிஸ்ல அமட்ராஸுவால ஒருத்தன் கூட செத்துருக்க மாட்டான். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 2வது பார்க்க போற சாக்ரா நேச்சர் வாட்டர் ரிலீஸ். ஸோ இந்த வாட்டர் பேஸ்ட் ஜூட்ஸை மேக்ஸிமம் மிஸ்ட் வில்லேஜஸ் சேர்ந்தவங்க தான் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ மிஸ்ட் வில்லேஜஸ் சேர்ந்த கீசாமே, யாகுரா, சுகேட்சு, ஜாபுசான்னு ஏகப்பட்ட வில்லன்ஸ் இந்த வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸுவை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். இதில் முக்கியமாக பவர்ஃபுல்லான வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸுவை யூஸ் பண்ணக்கூடிய வில்லன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம யாகுரா அண்ட் கீசாமே மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நம்ம 4th மிஸ்ஸுக்காக யாகுரா அவரோட வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸுவை யூஸ் பண்ணி மிரர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவார். அந்த மிரரில் ஆப்போனண்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சாலே போதும் நம்ம யாகுரா அந்த மிரர் மூலியமா ஆப்போனண்டோட க்ளோன்ஸை உருவாக்கி விட்டுருவாப்ல. அடுத்ததான் நம்ம கீசமே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கீசமேவை டெய்லெஸ் டெயில் பீஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த கீசமே பைப்ல ஏகப்பட்ட வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸஸ் யூஸ் பண்ணுவான். ஸோ இந்த கீசமே பைப்ல யூஸ் பண்ண வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸுலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல நான் ஒரு டாபிக் சொல்லியிருப்பேன் இல்லையா? அதாவது ஒரு சக்ரா நேச்சர்லையுமே ஏதாச்சும் ஒரு ஜூட்ஸுவை கிரியேட் பண்ணும் போதே ஸ்ட்ராங்கஸ்டா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அப்படி கிரியேட் பண்ணும் போதே ஸ்ட்ராங்கஸ்டா கிரியேட் ஆன ஜூட்ஸுவை அப்கிரேட் பண்ணி இன்னும் கொடூரமா மாத்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜூட்ஸஸ் தான் நான் இந்த லிஸ்ட்ல சொல்ல போறேன்னு சொன்னேன். ஸோ டாபிக் நடுவில் எங்கேயோ ஸ்லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா நான் இந்த வீடியோ மொத்தமா எடுக்கல, ஒரு 2-3 நாள் பிரேக் விட்டு எடுக்கிறதுனால இந்த வீடியோவோட டாபிக்ன்றது லைட்டா அவனுக்குள்ள சேஞ்ச் ஆகுது. பட் இதுக்கு மேல அந்த மாதிரி எங்கேயும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த வாட்டர் பேஸ்ட் ஜூட்ஸுஸ்ல கிரியேட் பண்ணும் போதே ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்டான ஜூட்ஸு தான் நம்ம டோபிராமா கிரியேட் பண்ண வாட்டர் டிராகன் புல்லட் ஜூட்ஸு. இந்த ஜூட்ஸுவை நம்ம டோபிராமா எதுக்கு கிரியேட் பண்ணிருப்பாருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம உச்சிகாஸை போட்டு தள்ளுறதுக்காண்டி தான். அதாவது உச்சிகாஸோட ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸை கவுண்டர் பண்றதுக்காண்டி நம்ம டோபிராமா இந்த வாட்டர் டிராகன் புல்லட் ஜூட்ஸுவை கிரியேட் பண்ணிருப்பாப்ல. ஸோ இந்த வாட்டர் டிராகன் புல்லட் ஜூட்ஸுவோட அப்கிரேடட் அண்ட் பவர்ஃபுல் வெர்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரை வாட்டர் டிராகன்
புல்லட் ஜுட்சு தான். இதை கிரியேட் பண்ணது நம்ம டோபிராமா செஞ்சதான். நார்மலான வாட்டர் டிராகன் புல்லட் ஜுட்சுல ஒரே ஒரு வாட்டர் ஷேப்ல இருக்கக்கூடிய டிராகன் எனிமீஸை போய் அட்டாக் பண்ணும். பட் இந்த ட்ரை வாட்டர் டிராகன் புல்லட் ஜுட்சுல வாட்டர் ஷேப்ல இருக்கக்கூடிய 3 டிராகன்ஸ் எனிமீஸ் அட்டாக் பண்ணும். சோ இந்த ட்ரை டிராகன் வாட்டர் புல்லட் ஜுட்சுன்றது வாட்டர் ஸ்டைல் ஜுட்சுலயே ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்டான ஜுட்சுலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதை விட ஸ்ட்ராங்கஸ்டான ஜுட்சுலாம் இருக்கு. பட் இந்த ஜுட்சுக்கு மட்டும் தான் நருட்டோ சீரிஸ்ல ஒரு அப்கிரேடட் வெர்ஷன்றது கொடுத்திருக்காங்க. அதனால தான் நான் இந்த லிஸ்ட்ல இந்த ஜுட்சு ஆட் பண்ணிருக்கேன். சோ மூணாவதா நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற சக்ரா நேச்சர் லைட்னிங் ரிலீஸ். ஸோ லைட்னிங் பேஸ்ட் ஜுட்சூஸ் எடுத்துக்கிட்டோம்னா நருட்டோ சீரிஸ்ல அவ்வளவா பாப்புலரான லைட்னிங் பேஸ்ட் ஜுட்சூஸ்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைட்னிங் பேஸ்ட் ஜுட்சூஸ் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம கக்காஷி, சாஸ்கே, 3rd ரைக்காகே, 4th ரைக்காகே, 5th ரைக்காகே இவங்க மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைட்னிங் பேஸ்ட் ஜுட்சூஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்காங்க, தெரிஞ்ச கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஸோ இந்த லைட்னிங் பேஸ்ட் ஜுட்சூஸ்ல ஒன் ஆஃப் தி டெட்லியான ஜுட்சு தான் சிடோரி. இந்த சிடோரியை நம்ம காப்பி நிஞ்சா கக்காஷி ஆட்டையை தான் கிரியேட் பண்ணியிருப்பாப்ல. தலைவர் ரசிகன்ல லைட்னிங் ரிலீஸ் ஆட் பண்ணி புதுசாக ஏதாச்சும் கிரியேட் பண்ணுவோம் ட்ரை பண்ணா அந்த ரசிகனோட ஃபெயிலியரா தான் இந்த சிடோரின்றது கிரியேட் ஆயிருக்கும். இப்படி கிரியேட் பண்ண நார்மல் சிடோரியை நம்ம கக்காஷி சாஸ்கேக்கு சொல்லி கொடுத்துருப்பாப்ல. இந்த சாஸ்கே பைப்ல ஏற்கனவே அந்த அமோட்ராஸ்ன்ற டெட்லியான எபிலிட்டிஸை வேற லெவல்ல மாடிஃபை பண்ணியிருப்பான், அதை பார்த்துருப்போம். இந்த டெட்லியான அமோட்ராஸ் எபிலிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கக்காஷி சாஸ்கேக்கு இந்த டெட்லியான சிடோரியை தாரவாத்து கொடுத்துருப்பாப்ல. அமோட்ராஸ்ன்ற அவனோட மங்கிக்கு எபிலிட்டியே பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிருக்கானா இந்த சிடோரியை சொல்ல வேணும். சிடோரி செம்போன்னு, சிடோரி ஸ்பியர், ஹபட்டகு சிடோரி, கீரின்னு நம்ம சாஸ்கே ஏகப்பட்ட சிடோரியோட வேரியேஷன்ஸை கிரியேட் பண்ணியிருப்பான். ஸோ இது எல்லாமே சிடோரியோட ஒன் ஆஃப் தி அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் சொல்லலாம். இந்த அப்கிரேடட் வெர்ஷன்ஸ்ல எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் தி சிடோரி தான் கீரின். இந்த கீரின் ஜுட்சு தான் நருட்டோ ஷிப்புடனோட ஸ்டார்டிங்ல நம்ம சாஸ்கே நருட்டோ போட்டு தடுறதுக்காண்டி யூஸ் பண்ண வந்திருப்பான். பட் அதுக்குள்ள நம்ம உரைச்சி மறு சாஸ்கேவை தடுத்திருப்பான். இதே கீரின் ஜுட்சு யூஸ் பண்ணி தான் நம்ம சாஸ்கே இட்டாச்சியவே மரல விட்டுருப்பான். பட் அடுத்த ஒரு சில செகண்ட்ஸ்லேயே நம்ம இட்டாச்சி அவனோட சூசனவை காமிச்சு சாஸ்கேவை மரல விட்டுருப்பான். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல 4வது பார்க்க போற சக்ரா நேச்சர் எர்த் ரிலீஸ். ஸோ இந்த எர்த் ரிலீஸை மேக்ஸிமம் எல்லா வில்லேஜில் இருக்கிற நிஞ்சாஸுமே வால் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஸ்டோன் சினோபிஸ் மட்டும் தான் எர்த் ரிலீஸில் ஒரு சில வெரைட்டி வச்சிருக்காங்க. அதில் 5 காகேஸில் ஒருத்தரான உனக்கே எடுத்துக்கிட்டோம்னா உனக்கே அவரோட எர்த் ரிலீஸை யூஸ் பண்ணி அவரோட பாடி வெயிட்டை லைட்டன் ஆக்கி பறக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இதை தவிர்த்து இந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய ஜெயின் டர்ட்டிலோட வெயிட்டவே லைட்டன் ஆக்கி வானத்தில் பறக்க வச்சிருப்பாப்ல. அதே சமயத்தில் மாதராவோட மீட்டரைட் ஷவரில் ஒரு மீட்டரைட்டை வந்த ஃபோர்ஸில் அப்படியே லைட்டன் ஆக்கி பறக்க வச்சிருப்பாப்ல. ஸோ இந்த மாதிரி எர்த் ரிலீஸில் ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இருக்கு. பட் மேக்ஸிமம் இந்த எர்த் ரிலீஸை வால் கிரியேட் பண்றதுக்காண்டி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதை தவிர்த்து ஒரு சில கெக்கே கென்காய் அண்ட் கெக்கே டோடால இந்த எர்த் ரிலீஸை ஒரு சைடு ப்ராடக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த எர்த் ரிலீஸ்ல நம்மளோட லிஸ்டோட ரூல் படி அப்கிரேடட் வெர்ஷன் இருக்கக்கூடிய ஜுட்சுன்னு பார்த்தோம்னா அது எர்த் ரிலீஸ் எர்த் ஸ்டைல் வால் ஜுட்சு தான். இந்த எர்த் ஸ்டைல் வால் ஜுட்சுவோட அப்கிரேடட் வெர்ஷன் பார்த்தோம்னா மட் வால் ஜுட்சு. இருக்கிறதுலே ரொம்ப மொக்கையான ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஜுட்சுனா நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா வாட்டர் ரிலீஸ் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த மட் வால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதே தெரியல. சரி ரைட்டு, அப்படியே நம்ம லிஸ்ட்ல 5th அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடிய சக்ரா நேச்சர் வின் ரிலீஸ். 4th கிரேட் நிஞ்சா வரல நம்ம கபுட்டோ பைப்பில் 3rd ரேக்காவை ரீஅனிமேட் பண்ணி விட்டுருப்பான். இப்படி ரீஅனிமேட் ஆன 3rd ரேக்காவை சீல் பண்ணுறதுக்கு எல்லாரும் திணறிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ 3rd ரேக்காவே வாண்டடா இந்த மாதிரி என்னோட வீக்னஸ்ன்றது விண்ட் ரிலீஸ் தான். ஸோ விண்ட் ரிலீஸில் யாராச்சும் பவர்ஃபுல்லான ஆள் இருந்தீங்கன்னா அவங்க என் மேலே விண்ட் ரிலீஸ் யூஸ் பண்ணி என்னை சீக்கிரமாக சீல் பண்ண பாருங்க அப்படின்ற மாதிரி 3rd ரேக்காவே சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போதைக்கு அந்த பேட்டில் ஜோனில் பவர்ஃபுல்லான விண்ட் ரிலீஸ் யூஸர்னா அது நம்ம டமாரி தான். ஸோ டமாரியே அங்கே திணறிக்கிட்டு இருந்திருப்பான். அதாவது நான் தான் இந்த பேட்டில் ஜோன்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான வின்ஸ்டைல் யூஸர், என்னைய விட ஸ்ட்ராங்கஸ்டான வின்ஸ்டைல் யூஸருக்கு நான் எங்கே போவேன் அப்படின்ற மாதிரி அவ திணறிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம நருட்டோ வானத்துல இருந்து குதிச்சு உனக்கு பவர்ஃபுல்லான வின்ஸ்டைல் யூஸர் தானே வேணும், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷோ ஆஃப் பண்றது மட்டும் இல்லாம அவனோட வின்ஸ்டைல் ரஷியன் ஷூரிகனை யூஸ் பண்ணி 3rd ரேக்காவை அட்டாக் பண்ண அந்த ரஷியன் ஷூரிகன்றது 3rd ரேக்காவை பீஸா பிச்சு போட்டிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கஸ்டான வின்ஸ்டைல் ரஷியன் ஷூரிகனோட அப்கிரேடட் வெர்ஷன் வந்து வின்ஸ்டைல் கிடையாது. அதுக்கு பதிலாக லாவா ஸ்டைல் ரஷியன் ஷூரிகன், மேக்னட் ஸ்டைல் ரஷியன் ஷூரிகன், பீஜ் பாம் ரஷியன் ஷூரிகன்லாம் கிரியேட் பண்ணியிருப்பான். பட் இந்த ஜூட்சஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்றதுக்கு வின்ஸ்டைல் ரஷியன் ஷூரிகன் ஒரு கோரா இருக்கனால நான் இந்த லிஸ்ட்ல இந்த ஜூட்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இந்த டாப் 5 லிஸ்ட்டை நான் உங்களுக்கு போர் அடிக்காம பார்க்க வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஏதாச்சும் டாப் 5 லிஸ்ட் வேணும்னா கமெண்ட்ஸாக சொல்லுங்க. அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவரட்டான ஜூட்சஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி 2 டாப் 5 லிஸ்ட் போடி வீடியோன்றதை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் இப்போ மேல ஐகான்ல ஷோ ஆகிட்டு இருக்கும், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. சரி ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சினிமா சேனல்ல போற எல்லா வீடியோவும் பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.